வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே சிம்பிளான ஈஸியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கார சட்னி தாங்க. இந்த கார சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டேன்னு நமக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு வரமிளகாவை தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. அப்போ தான் சீக்கிரம் அரைப்பட்டு வருங்க. 7லேருந்து 8 வரமிளகா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. இந்த கார சட்னிக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் ஊறட்டுங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். வரமிளகா நல்லா ஊறிடுச்சுங்க. வரமிளகாவோட வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீர் வரமிளகா 2 சேர்த்திக்கிங்க. ஊற வச்சு சேர்த்திக்கிங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துற மாதிரி 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்காங்க. அதையும் சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் சேர்த்தனால நல்லா மணமாக இருக்குங்க. 5 அருப்பல் பூண்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச தக்காளி விழுதை தாளிச்சுட்டுலாங்க. அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. இந்த கார சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்திக்கலாம். இந்த கார சட்னி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாங்க. கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கிங்க. நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் இது வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், ஊற்றுற எண்ணெயில் தக்காளி நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு. இன்னுமே நமக்கு கொதிச்சு வரணுங்க. அது வரை வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஊற்றுன எண்ணெயில் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பரான அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட இன்னொரு பொருள் சேர்த்த போகிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேங்க. நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்திக்கலாம். அந்த காரத்தோட இனிப்பு சேர்ந்து நல்லா இருக்குங்க. நாட்டு சக்கரை சேர்த்தி 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த கார சட்னியில் நல்லெண்ணெய் அதிகம் சேர்த்திருக்கனால சீக்கிரத்தில் கெட்டு போகாதுங்க. 2 நாள் வெளியே வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் 5 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் உடனே காலியாயிருங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கார சட்னி. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கார சட்னி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.